இருக்கும். இப்போ இருக்கிற மாணவர்களுக்கு எப்படி இப்போ எல்லாருமே இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யூடியூப் பார்த்து எல்லாமே இது பண்ணிடுறாங்க. ஏன்னா பாக்ஸிங் ட்ரைனிங் கோச்சை கூட வச்சுக்க மாட்டாங்க. யூடியூப் தான் இன்னைக்கு யூடியூப் தான் அவங்களுக்கு கோச்சாகவே இது எடுத்துக்கின்னு இது பண்ணுறாங்க. அதான் தவறு. ஏன்னா பாக்ஸிங்ன்றது ரொம்ப ஒரு மோஸ்ட் சயின்டிஃபிக் கேம் இந்த வேர்ல்டு. ரொம்ப எவ்வளோ நீங்கள் அடிக்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட அடி வாங்காமல் நீங்கள் இருக்கிறது ஒரு முக்கியமான கலை அது. ஸோ அதை வந்து நீங்கள் ப்ராப்பராக முறையாக கற்றுக்கினா தான் பேசிக்கு. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, யூடியூப் பார்த்துட்டு டேரெக்டாக இன்டர்நேஷ்னல் இப்போ சர்வதேச அளவில் விளையாடுற மாதிரி ட்ரைனிங் பண்ணுறாங்க. ஸோ அது தவறு. அது இப்போ நான்லாம் வந்து ஒரு 3-4-5 வருஷம் பேசிக்காக ட்ரைனிங் பண்ணேன். ஒரு நிறைய தோல்விகள் தான் என்னை வந்து வெற்றியை நோக்கி என்னை பயணிக்க வச்சுது. ஸோ அதனால் பேசிக்ஸு அதாவது ஃபண்டமெண்டல் பேசிக்ஸை வந்து நல்லா பண்ணி அவங்கள ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1.5 இயர் அவங்கள வந்து பேசிக்லேயே பண்ண வச்சு அதுக்கப்புறம் தான் அவங்கள ஸ்பேரிங்லாம் பண்ண வைக்கணும். அதனால் என்னென்னா வந்து இன்ஜுரிஸ்லாம் ஆகும். இன்ஜுரிலாம் ஆனால் பயந்துருவாங்க, வீட்லேயும் விட மாட்டாங்க. இப்போ எல்லாருக்குமே பயம் தானே, ஒரு கட்டா வருது, ரத்தம் வருது, மூக்கில் இருந்து வருது, அதெல்லாம். ஸோ அதனால் முறையான சரியான வகையில் குத்துச்சண்டையை கற்றுக்குன்னு அதுக்கப்புறம் மேடை ஏறி ஃபைட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து அதனுடைய நெளிவு சுழிவுகள்லாம் தெரியும். அது கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணால் தான் அவங்க தேசிய அளவிலையும் அப்புறம் சர்வதேச அளவிலையும் அவங்களுக்கு பதக்கங்கள் பெறுவதற்கு ரொம்ப உதவியாக இருக்கும்.